சரீரத்தில் அவனவன் செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படிக்கு நாம் எல்லாரும் கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக வெளிப்பட வேண்டும் என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதாவது நம்ம ஆவி ஆத்மாவிற்கு என்று ஆண்டவர் உருவாக்கினது தான் நம்முடைய சரீரம். அந்த சரீரத்தில் நம்ம இருக்கும்போது நம்ம என்னெல்லாம் நன்மை செய்கிறோமோ அந்த நன்மைக்கு ஏற்ற பலனை நமக்கு தருவதற்கு நம்ம கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க வேண்டும். அதே மாதிரி தான் நம்ம என்னெல்லாம் தீமையை செய்கிறோமோ அந்த தீமைக்கு ஏற்ற தண்டனையை நமக்கு தருவதற்காக அதற்காகவும் நம்ம கிறிஸ்துவின் நியாயாசனத்திற்கு முன்பாக ஒரு நாள் வெளிப்பட போகிறோம் என்று வேதவசனம் சொல்லுது. ஆண்டவர் நமக்கு சரீரத்திற்கு தந்திருக்கிற அவயவங்களான கண்கள், காதுகள், கரங்கள், நம்முடைய கால்கள் போன்ற பல அவயவங்களை ஆண்டவருக்கு பிரியமான காரியத்திற்காக தான் நம்ம பயன்படுத்துகிறோமா என்பதை நம்ம சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். காரணம் என்னவென்றால் நியாய தீர்ப்பு என்பது ஒவ்வொருடைய மனிதனுடைய வாழ்க்கையிலையும் ஒரு நாள் நம்ம நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்க